மாற்றி மாற்றி கூப்பிட்டு தமிழ்நாடு காத்திருக்க மாற்றி மாற்றி கூப்பிட்டு தமிழ்நாடு காத்திருக்க அதை மகிழ்ந்தால பேசவே பாட்டுக்காரவே நம்ம பாட்டை கொண்டு பார்த்துக்கலாம். நித்யானந்த சாமியாரை சந்திச்சிருக்கேன், மத்தியானந்த சாமியாரை சந்திச்சிருக்கேன். ஆனால் இன்றைய தினம் வருகின்ற சுவாமிகள் சாதாரண சாமி கிடையாது. வளர்ந்து பார்த்துக்குவோம். பார்த்து போடும் சாமி அடைய
நாசிகனானே அதற்காக அந்த இறைவன் பயப்படவில்லை. எதுவேனாலும் எப்படி வேணாலும் எங்கு வேணாலும் நடக்கலாம். நடந்தவையாக இருக்கட்டும், நடக்க இருப்பவை நல்லதாக இருக்கட்டும் என்கிற எண்ணத்தோடு நான் இந்த வாசலுக்குள்ளே வந்திருக்கிறேன். அப்படி வரப்பட்ட என்னை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன காரணம்? யார் நீங்க? தெரியல இல்லையா? ஆளை பார்த்தா தெரியுது, யாரும் பட்டாத்தான தெரியும். ஆளை பார்த்தா என்ன தெரியும்? ஆளை பார்த்தா தோட்டம் தெரியுது. ஆளை பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். நான் என்ன ஆளு? நீங்க என்ன ஆளு சொன்னாதான் தெரியும். தெரிஞ்சுக்க முடியல, ஆளை தெரிஞ்சுக்க முடியல. ஆளை பார்த்தா தெரியுது, ஆனா என்ன பேரு சொன்னாதான் தெரியுது. யார் நீங்க? புலத்துக்குவேன் பேரை சொல்லணும். உங்க பேர் பேர் சொல்ல விட மாட்டேன். இல்ல யாரும் தெரியும்ல. நல்ல விஷயம். ஆக எமது பயன் நான் எதற்காக இருக்கிறேன்? எதுக்கு வந்தீங்க? என்ன செய்தியாக இருக்கிறேன்? என்ன வேலையாக இருக்கிறேன் என்கிற விஷயத்தை நீ கேட்க நான் சொல்லணும். ஆமா. படித்தவனா அல்லது படிக்காதவா? படித்து கெட்டவனும் உண்டு. ஆமா. படித்து கெட்டவனும் உண்டு. படித்து கிட்டவனா அல்லது படித்து கெட்டவனா? படித்து கிட்டவன். அறிவில் ஆதவனா? ஆமா. இல்லை அறிவில்லாதவனா? அறிவுள்ளவன். அறிவுள்ளவன். ஆமா. திருநீட்டால் வைக்கல. திருநீட்டால் யார் கிட்ட? சிவனை மறந்தால் வாழ்ந்தாங்க. ஆமா. ஆக திருநீட்டு கெட்டவனும் இல்லை, சிவனை மறந்து வாழ்ந்தவனும் இல்லை. ஆக அந்த வழியை பார்க்கிறது அந்த சிவனுடைய திருநாமத்தை சொல்லி வாழக்கூடிய உன்னை பார்த்ததுல சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அதான் சொன்னா அகரம் முதல்ல எழுத்தெல்லாம் ஆணி பகவான் உழைத்த உணவு. இதெல்லாம் ரெண்டாவது வரைக்கும் வரை படிச்சு வேற என்ன சொல்லுங்க படிச்சிருக்கிறேன். இரண்டாவது வரைக்கும். ஆமா. கட்டவங்க கற்பனை கட்டப்பட்டிருக்க அதற்கு தக தெரியும். அதெல்லாம் படிச்சிருக்காங்க. சோகாட்ட சொல்லியிருப்ப பட்டு நாலாவது படிச்சு. இனிய உணவாக இல்லாத குரல் கனி இருப்ப காய் காப்பவன் தட்டு. ஒருவருக்கு சொல்லுங்க. அதான் இவன் பேசுகிறீங்க. ஆமா படிச்சிருக்கல. ஒன்னே போய் எவரும் தெரியாத கருத்த தெரியாதது பாவ தெரியாதுன்னு சொன்னாங்களே. இப்ப அதுதான் வேதனை இருக்கு. அதே அப்பா என்னைய 1700 ரூபாய்க்கு புக் வாங்கி படிச்சிருக்கேன். சும்மா கிடையாது. என்ன புக் அது? 1700 ரூபாய்க்கு புகழானூறு 600 எல்லா நாளும் படிச்சிருக்கேன். ஆக 400 புறநானூறு நாகடியா? ஆமா. நான்மணி கடிகள், நிலப்புற மொழிகள், இப்படி நிறைய படிச்சிருக்கேன். நிறைய 8 தொகை தெரியுமா உனக்கு? 8 தொகை தெரியும், 80 தொகை தெரியும். 80 தொகை இல்ல, 8 தொகை. 10 பாட்டு தெரியும். 10 பாட்டு எனக்கு 23 பாட்டு தெரியும். என்ன 23 பாட்டு? 10 பாட்டு நீ பேசுறியா? என்னப்பா தெரியாம இருக்குறா? தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? தமிழ் எழுத்துக்கள் இருக்குல்ல? எத்தனை இருக்கு. இந்த தமிழ் எழுத்து உயர்த்து எத்தனை? 246 எழுத்துக்கள். உயர்த்து 12. ஆமா. மெய்யெழுத்து 18. 18. ஆயுத எழுத்து 1. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமாடா? கேட்டவங்க பழக்கம் சொல்லியா? ஆமா. அப்படி இருக்குங்களா? ஆமா. ஆக கேட்டவங்க ஆக தமிழ் எழுத்து உயர்த்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, ஆக மொத்தம் 47 எழுத்துக்கள். ஆக இந்த எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் யாரு? இருக்காரு. சரஸ்வதி. அவன் எல்லாம் இருக்கிறா அவங்க வீட்டுல இருக்கு. வெள்ளைக்காமரை கோவில் இருப்பான். வீரத்துக்கு மொழி இருப்பான். கொள்ளை இன்பம் குலவ கவிதை கூறக்கூடிய பாவனை உள்ளத்தில் இருப்பாய். உள்ள தாம்பொருள் ஏறி உணர்ந்து ஓதுகின்ற வேதங்களில் உள்ளே நின்று ஓடிவாய். தன்னமற்ற முழுவதும் கூறும் கரவாசம் சுத்தமில்லாதாய் வீரப்பாடும் கிழியின் நாவை மக்கள் பேசும் மணலை என்று சொல்லக்கூடிய எல்லா இடத்திலையும் மிக்கமாக நிறைந்திருந்து பேச வைக்கிறவ யாரு? பாட வைக்கிறவ யாரு? கலைவாணி. கலைவாணி. ஆமா. சரஸ்வதி. ஆமா. எல்லாம் இருக்கிறா. வெள்ளைக்காமரை பூல இருக்கு. மாடு என்ன சொல்லுது? மா அப்படி கத்துது. கத்துக்கிறவங்க ரெடி எது மாமன்னா சொல்லுது. கண்டிப்பா. அப்ப இந்த கா அது சொல்லக்கூடிய காக்கை அது என்ன சொல்லுது? கா. அப்ப அது தமிழ் சொல்லுது. குயில் கூறுகிறது. அந்த குயில் அந்த குயில் என்று சொல்லக்கூடிய பூ ஆக நீடி நெடிலாக பூ என்று கூறுகிறது. அப்ப இப்படி ஆடும் மாடும் கோழியும் ஆக பறவைகளும் சொல்லக்கூடிய சொல்லுகளையே என் தாயாகிய கலைமகள் சொல்லிக் கொடுத்திருக்கிறாள். அந்த சொல்லுகளையே அது தமிழர்களாயா? ஆமா. உலக நாடுல எங்கேயும் கிடையாது. ஆக சவுதி அரேபியாவில் போல அந்த மொழி இருக்காது. அமெரிக்காவில் அந்த மொழி இல்லை. ரஷ்யாவில் அந்த மொழி இல்லை. உலக நாடுகளில் எங்குமே இல்லாத மகத்துவமும் பெருமையும் தமிழருக்கும். ஆக
கண்டிப்பா ஒரு தமிழரை இன்னொருத்தர் எவனுமே கெடுக்க முடியாது. உண்மை. தமிழர் கெடுத்தாங்க. எல்லா விஷயத்திலும் அறிவாளியா இருக்கக்கூடிய தமிழங்க. கண்டிப்பா. தமிழ்நாட்டுக்காரங்க இந்த பகுதியில் இருக்கிறவங்க அறிவாளியா இருப்பாங்க. கண்டிப்பா. ஆமா. இப்படி கலையும் கலாச்சாரமும் ஒழுக்கமும் பண்பாடும் கட்டுப்பாடுகளும் நிறைந்தவர்கள் இந்த பகுதியில் வாழக்கூடியவர்கள். அந்த பகுதியில் உன்னை பார்க்கறத சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். கொஞ்சம் கூட ஒரு பணிவு. என்ன பணிவு? பணிவுல வடிவம் நினைக்கிறேன். இப்ப நான் அறுவலோட இருக்கேன் அங்கிருந்து. இல்ல இல்ல, நன்றி சொல்லு. நன்றி சார். நீங்க யாரு? சாமியார் பல வகை சாமியார் உண்டு. கோயில்ல பூஜை செய்யக்கூடிய சாமியார் உண்டு, மாணவர்களுடைய சாமியார் உண்டு, பொண்டாட்டி முடியாம இமயமலை வைக்க போற சாமியார் உண்டு, நித்யானந்த சாமியார் உண்டு. அதுல நீங்க எந்த வகை சாமியார்? முதல்ல ஒரு சாமியார் தெரியாது. என்ன சாமியார்? முதல்ல கோவில்ல பூஜை செய்யக்கூடிய சாமியார். அது பூசாரி. ஆமா, அதுக்கு சாமின்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆக கோவில்ல பூஜை செய்யக்கூடியவங்க பூசாரி. ஆமா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழம்? சோழிய குடிக்கு சும்மா ஆடாதது. ஓஹோ. சோழிய குடிக்கிறாங்க சும்மா ஆடாத. அது அறமுடி தாண்டி ஆடுவாங்க. ஓஹோ. எதுக்காக? அறமுடிக்காக. ஏன் நான் சொல்றது அறமுடி? அதான் சொல்றேன். அறமுடிங்கிற அறமுடிதேன். அப்படின்னா பெண்களுக்கு ஆம்பளை பிள்ளை போடணும் தான் அறமுடின்னு நான் காயில் போடணும். பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த அறமுடின்னு சொல்லிட்டு இவ்வளவு அழகு போடுவாங்க. அதெல்லாம் ஒரு அழகு. அந்த அந்த ரசனை இப்ப அதுவே கிடையாது. நீ அதை நினைக்கிற இல்ல, அது உனக்கு தெரியாது. நீ பார்த்துருக்கவே முடியாது. ஆக நாங்க பார்த்துருக்கிறோம். நான் சொல்றது கோவில்ல மணி அடிக்கக்கூடிய பூசாரி ஒரு தேங்காய் முடி அறமுடி கிடைக்கும். ஒரு மூடிய உடச்சோம்னா ஒரு பாதி அவங்க எடுத்துக்குவாங்க, ஒரு பாதிய காராஞ்சிங்கிறதுனால பூசாரி கொடுப்பாங்க. நான் அப்படி காராஞ்சி வாங்குற சாமியார் இல்லை. அடுத்து சொன்னேன் மாணவர்களுடைய சாமியார். மாணவர்கள் சாமிக்கும் அல்லது ஐயப்பன் கோயிலுக்கும் இல்ல நமக்கு பிடித்தமான தெய்வம் இருக்கு. நாளை ஒரு மாசம் இல்ல 48 நாள் ஒரு மண்டலம் இப்படி விரதம் இருந்து சாமியை தரிசனம் பண்றதுக்காக போறாங்க. அது ஆசாமிகள். அது 42 நாள் சாமி. அப்படிப்பட்ட சாமியும் அல்ல. அடுத்தபடியாக என்ன சொன்னீங்க? கோயிலுக்கு பொண்டாட்டி சொல்லலாம் முடியாம இமயமலை வரைக்கும் போற சாமியார். இமயமலைக்கு போறது ரவி ஊராட்டம் எவ்வளவு போக முடியாது. நிறைய இருக்காரு. அதெல்லாம் போக முடியாது. அதெல்லாம் போக முடியாது. நிறைய பேர்லாம் போக முடியாது. இமயமலைக்கு எல்லாரும் போக முடியாது. அவங்க காசிக்கு போகலாம், ராமேஸ்வரத்துக்கு போகலாம், சிதம்பரத்துக்கு போகலாம், திருவண்ணாமலை போகலாம். ஆனா கைலாய மலை அப்படிங்கிறது அந்த இமயமலைக்காரனுக்கு எம்பெருமான் அந்த கைலையில் இருக்கக்கூடிய சிவனை தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஆக அப்படி என்ன சொல்றீங்கன்னா வந்து கொண்டாடி பண்ணிட்டு அங்கங்க காசிகளை பிச்சை எடுக்கிறாங்க, ராமேஸ்வரத்தில் பிச்சை எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட சாமியார் என்ன பார்த்து கேட்கிறேன். அப்படிப்பட்ட சாமியார் இல்லை, அதை விட உயர்ந்தவர். அதை விட உயர்ந்தா எந்த ஒரு சாமியாரு? எனக்கு ஆசை இல்லை. ஆசை இல்லையா? இல்ல. எதனால? நமக்கு கிடையாது. பெண்ணாசை இல்லை, பெண்ணாசை இல்லை, பொண்ணாசை இல்லை. மூணு கிடையாது. முட்டு தொடர்ந்து தொடர்ந்து முட்டும் தொடர்ந்து செய்யல, ஒட்ட அரைச்சு செய்யல. அறுத்தல் அப்படிங்கிறது வேறு, அகற்றுதல் அப்படிங்கிறது வேறு. நான் அறுக்கல, அகற்றிருக்கிறேன், ஒதுக்கிறேன். எதனால ஆசை இல்ல? எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா இது பெட்ரோல் ஊற்றிட்டா மரமரம் பிடிக்குமே. பிடிக்கல மனசுக்குள்ள விருப்பம் இருக்கா? நிர்வாண சாமியார். நிர்வாண சாமியார் என்னது? நிர்வாணம்னா என்ன தெரியுமா? என்னது நிர்வாகம்னா? அதாவது நம்ம நிர்வாகம்ங்கிறது அம்மன் அப்படிங்கிறது அம்மனம். ஆனா நிர்வாகம்ங்கிறது மனசுக்குள்ள ஆசை இல்லாம இருக்கிறாங்க. அதுதான் நிர்வாகம். உண்மை நிர்வாகம். ஆக அதே மாதிரி நம்ம சொல்லுவோம், உடம்புல ஆசை இல்லாம போறான்னு அவன் நிர்வாகம் போறேன்னு சொல்லுவோம். அது நடைமுறை. ஆனா அது சொல்லக்கூடாது. அதே அம்மனமா போறேன். அப்ப உள்ளத்துக்குள்ள எவனுக்கிட்ட ஆசை இல்லையோ அவன் தான் நிர்வாகம். அப்ப அது மாதிரி உள்ளத்துக்குள்ள ஆசை இல்லாத நிர்வாகம் சாமியார் நான். முன்னாசை இல்ல, பெண்ணாசை இல்ல, பொருளாசை இல்ல என்று சொல்லக்கூடிய 3 ஆசைகள் புறமே. நீங்க கல்யாணம் பண்ணீங்களா? கல்யாணம் கிடையாது. ஏன் பொண்ணு கல்யாணம் இல்லப்பா, கல்யாணம் ஆசை வரலாம். மூணு இல்லையே. மண்ணு மேல ஆசை இல்ல, பொண்ணு மேல ஆசை இல்ல, பொருள் மேல ஆசை இல்ல. அப்ப ஆசை இல்லாதவங்களுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? கல்யாணம் பண்ண. உங்க பேர் என்ன சொன்னீங்க? நீங்க தானா? உண்மையிலேயே சத்தியமாக நெகிழ்ச்சாங்க உங்களை உயிரோட பார்த்தேன். ஓவியத்திலே வரைபடத்தை பார்த்திருக்கேன். நீங்க நேரத்தை பார்க்க பாக்கியம். நேரத்தை பார்க்கறதுக்கு பாக்கியம். என்ன வேலையா முடியும்? நமக்கு கடன் பண்ற தொழில் சந்தோஷமா இருக்கிறாங்க. சந்தைக்கு போறது சந்தோஷமா இருக்கிறாங்க. எங்க அதர்மம் நடக்கிறோம், அநியாயம் எங்க நடக்கிறோம். 5 அநியாயம் சொல்லுங்க. அங்க தோல்வியில பண்ணுவேன், ஒரு கரகத்தை பண்ணுவேன். கரகத்தை பண்ணி அதன் மூலம் ஒரு நன்மை செஞ்சு போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். நாங்க கல்லறிஞ்சு சண்டை போட்டோம்னா சொல்றதுக்கு கரகம் பண்ணுவோம். கம்பால
பக்குவமா பேசி சமாசம் பண்ணி விட்டு நான் பாட்டில் போயிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், பிரச்சனை வராது. உங்களுக்கு எதிர்க்கு பாதிப்பு இருக்காது. பாதி பாதிவாதி 2 பேரையும் சமாசப்படுத்தி நல்லது காட்டி நாங்க போயிட்டே இருக்கோம். உங்க அப்பா யார்? ஒரு படைக்கக்கூடிய கடவுள். படத்துல வைக்கக்கூடாமா தள்ள முடியாது. இல்லை, அதாவது அண்டசம், முத்திசம், சுவேதசம், சாராய்சம். மிளகரசம், கொத்தமல்லி ரசம், பருப்பு ரசம். அதெல்லாம் நீங்க வைக்கிறது. அண்டசம்னா முட்டையில இருந்து உற்பத்தி, வேர்ல இருந்து உற்பத்தி, கருவில இருந்து உற்பத்தி, பூமியில இருந்து உற்பத்தி. நாலு யோனி. நோனியா? நோனி நல்லா தான் இருக்குது. நோனி என்ன தலைமுடியை உண்டு பண்ற என்ன? நான் சொல்ற வார்த்தை சரியா காது கொடுத்துட்டாயா? சொல்லுங்க. நாலு யோனி. என்ன பாருங்க, நோனி நோனிட்ட நல்லா தான் கேட்குது. நோ நோ சொல்லல. நான் சொல்லல. அப்புறம் என்ன நீங்க? நோ சொல்லல. அப்புறம் யோ யோ நீ நீ யோ நீ நோ நீ சொல்றது கவனிக்காது ஐயா. நல்லா சொல்லுங்களேன். நீ சொல்றது நோ. ஆமா. நான் சொல்றது தெரியுமா? யோ 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 நீ நீ யோ நீ நோ நீ. நீ சொல்லிட்டு என்ன சொல்லுங்க? வாயில ரொம்ப வராயா? வருங்க. அப்ப சொல்லியா? யோ நீ நீ யோ நீ யோ நீ. அதான் சொன்னீங்களா? அப்ப நான் யோனி என்ன தோற்றம். எல்லாத்தையும் நான் சிவபரங்களையும் படிக்கக்கூடிய தந்தை ஆகியப்படும். எல்லாத்தையும் படிக்கணும். மண்ணை படிச்சது எமது தந்தை. விண்ண படிச்சது எங்கப்பை. புல் போட்டு பூச்சிங்க. எமது விடா. எண்ணெயை படிச்சது. சொல்லுங்க. எண்ணெயை படிச்சது. என்ன பத்தாயா? எண்ணெயை படிச்சது உங்க அப்பா எங்க பார்த்து வெளிநாடு போயிட்டாரா? தேவையில்லாத எங்க ஊருக்கு சண்டை இருக்கிற மாதிரி இருக்கு. ஊரடிய பண்ணு உங்க அப்பே. சரி, ஒருத்தருக்கு தெரியாம பண்ணுவே எங்க அப்பே. அப்ப ராத்திரி 1 மணிக்கு மேல வருவாங்க. ராத்திரி 1 மணிக்கு மேல அதே ஆலப்புறம் தூக்கிடுவாங்க. இல்லை, ஊரடிய உன் தாய்க்கு மாங்கல்யத்தை தாலி எடுத்தது உங்க அப்பே. ஒருத்தருக்கு தெரியாம ஆக உன் தாயுடைய அண்டம் என்று சொல்லக்கூடிய கருவறையிலே பிண்டத்தை குடிச்சு போடுறது எங்க அப்பே. அந்த நேரம் பார்த்து செண்டத்துக்கு உடைக்கிறது உங்க அப்பே. அப்ப இந்த பாவ கடற்கரை ஒரு முண்டம் பறக்கிறாருன்னா எங்க அப்பே தேவனத்துல பிண்டம் பிடிக்கிறா. அந்த நேரம் உங்க அப்பே செண்டத்துக்கு உடைக்கிறேன். அந்த செண்டத்தார உழைப்பின் மூலமா இந்த கருவுறுகிறது. அதுக்குதான் சொன்னா ஒருவர் மண் சேர்த்திட இருவர் பண்ண ஈரைக்கு வாழமா வைத்த சூளை அது அழகா இருப்பினும் கூட அரைக்காசுக்கும் ஆகாது பாம்பே 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 அப்படின்னு பாருங்க. யாரு? பாம்பாட்டி சித்தர். அப்போ ஒருவர் மண் சேர்த்தது எங்க அப்பே. சரி, 2 பேரும் சேர்ந்து பண்ணது உங்க ஆத்தால அப்பணும். ஈரஞ்சு 10 மாதம் கழிச்சு இந்த பாரத கண்டத்துல இது மாதிரி ஒரு கூட்டம் வருது அப்படின்னா எங்க அப்பா கேட்கறாங்க. அப்ப எல்லாத்தையும் படிக்க சொல்லி உங்க அப்பா மாற்றம் கிடையாது. நிச்சயமாக சத்தியமாக உங்க அப்பா எங்க அப்பா. நாயை படிச்சது யாரு? நாயை படிச்சதுமா? நாயை கழுதையை படிச்சது யாரு? கழுதையும் இல்லையா? ஒட்டகத்தை படிச்சது யாரு? உங்க அப்பா. நாயை படிச்சது உங்க அப்பா. மாற்றம் கிடையாது. இந்த நாய கார்த்திகை மார்கழியில ஒத்த நாய் 10 நாயை எடுத்துக்கிட்டே தெரியும். சின்ன பையன் சரியான பதில் சின்ன பையன் அந்த நாய்க்கு உங்க அப்பா வந்தா நீங்க தான் சொல்லுங்க. அப்புறம் ஏன் எடுத்துக்க தெரியும் தெரியணும்ல? அஞ்சலி கூட நாய்க்கு அதான் என்ன காரணம்? மிருகந்தாடா. அப்படி இருக்கும். ஏன்டா நீ கேட்ட ஒரு நியாயமான கேள்வின்னு சொல்லல. நம்ம சாபம் முன்னொரு கட்டத்துல அது வாங்கப்பட்ட சாபம். ஏன் கேட்டா மகாபாரதம் கேள்விப்பட்டிருக்கியா? மகாபாரதத்துல பாண்டவர்கள் 5 பேர். ஆமா, இந்த 5 பேருக்கு பேரு கொண்டாடியாங்க யாரு? பாஞ்சாலி. ஆமா, 5 பேருக்கு மனைவியாக பாஞ்சாலி. இப்ப இந்த 5 பேருக்கும் மனைவியாக இருக்கிறவங்களும் நான் தான் ஒரு ஒப்பந்தத்தை சொன்னேன். என்ன ஒப்பந்தம்? 5 பேர் ஒரு பெண்ணு 5 ஆணு ஒத்துமை குடும்பம் நடத்த முடியுமா? முடியாது. 5 ஆம்பளை ஒரு பொம்பளையோட குடும்பம் நடத்த முடியாது. அதுக்கு ஒரு வழியை நான் என்ன பண்ணா ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் குடும்பம் நடத்துங்க. தர்மனும் பாஞ்சாலியும் 1 வருஷம், பீமனும் பாஞ்சாலியும் 1 வருஷம், அர்ஜுனனும் பாஞ்சாலியும் 1 வருஷம். அதே மாதிரி பீமன் அவங்களும் 1 வருஷம். எப்படி குடும்பம் நடத்துங்கன்னு சொல்ல அப்படி நடத்துன்னு சொல்ற மட்டும் என்ன பண்றாங்க? தர்மனும் பாஞ்சாலியும் குடும்பம் நடத்துறாங்க. தனியாக இருக்காங்க. அவங்க 4 பேரும் தனியா இருக்காங்க. அப்ப என்ன பண்ணுது? தர்மனுடைய மனைவி பாஞ்சாலி உள்ள அக்கா பக்கத்துல சந்தோஷம் பேசிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல
வாசல்ல பாபரட்சம் அப்படிங்கிற விதி வெளியில கலட்டி வச்சுட்டு உள்ள போறது பணமா அப்ப என்ன பண்ணிருக்கு அந்த செருவழியா ஓடுன நாய் என்ன பண்ணிச்சு அந்த செருப்பு அப்படியே கவிட்டு போச்சு உனக்காவும் ஆனா உன்னை கவிட்டு ரெண்டையுமே கவிட்டு போயிடுச்சு ஒண்ணு கூட ஒரு பார்த்துருக்காரு ஏன்னா செருப்பு கிடைக்கணும் அப்ப அங்க இருந்து யாரும் வரலாம் அதுக்குமே அண்ணனை தேடி வரேன் வந்தவங்க வந்து பார்க்கிற வாசல்ல செருப்பு இல்லாதனால திடீர்னு உள்ள உடச்சிட்டாங்க உள்ள உடச்சோன்னா அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்ப என்ன பண்ண தரமே யோசிக்கிறேன் எப்படி தம்பி உள்ள வந்தேன் என்ன விஷயம் தெரியலை சொல்லிட்டு வெளியில வந்து யாருமே தம்பி வராட்டு வெளியில வந்து பாக்குறேன் அந்த பாபரட்சம் தானம் போறவங்க பாக்குறாரு அங்க நாய் அப்பதான் அவர் சொன்னதாக பிராணிகள் சொல்லுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது அப்படியே ஒரு சின்ன விஷயத்துக்காக நாயெல்லாம் தவிப்பாரா இருக்காது ஆனா இது என்னன்னு கேட்டா அந்த மறைவான ஒரு தகவலை பகிரப்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சம்பவம் நடந்திருக்கிறார் அது வந்து 4 சோத்துக்கு மத்தியில நடக்கணும் கண்டிப்பா வேற யாரும் பார்க்கக்கூடாது அது ஒண்ணுதான் நீங்க உலகத்துல இடைமறைவு தலைவரும் யாருமே பார்க்கக்கூடாத சம்பவம் அது ஒண்ணுதான் அந்த சம்பவத்தை யாரும் பார்க்கக்கூடாது அது யாரும் பார்த்தாலும் பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி அது பாவம் அந்த பாவத்தினால அந்த நாய் என்ன வந்து இன்றைக்கும் அந்த நாயும் இன்னொரு ஆணாயும் ஒரு பெண்ணாயும் புலர்கிற பொழுது அதை எல்லாரும் பார்க்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கடவுள் உற்பத்தி பண்ணி கொடுத்தாருன்னு சொல்றாங்க சரியா சொன்னீங்க உங்க அம்மா யார் கலைவாணி சரஸ்வதி மகனா சரஸ்வதி அக்கா மகன் நல்ல பிள்ளை பொம்பளைக்கு பிள்ளை வந்திருக்கோம் ஏண்டா சரஸ்வதி அக்கா தங்கமத்த பொம்பளை நல்ல வசதி வாங்கி பார்த்தா இருக்கும் தட்டை எடுத்து கொடுக்கலையா உங்களுக்கு பண்ணலையா போய் நடக்கணும் தட்டைக்கிட்டே தச்சு போடுங்க சரஸ்வதி அக்கா பிள்ளை வந்திருக்கோம் ரொம்ப சொந்தக்காரங்க சொந்த அக்கா நீங்க எனக்கு மறுமையை வேணும் ஆமா இருக்குல்ல ஆமா அக்கா மையம் நீங்க முன்னபடியே சொல்லிட்டீங்க எவ்வளவு தானே தேவையில்லையே சரஸ்வதி அக்கா என்ன சரஸ்வதி சொல்ற உங்களுக்கு ரொம்ப சொந்தம் நத்த பக்கத்துல பஞ்சாயத்துல வந்து பானிபூரி கடை போட்டு பானிபூரி 25 ரூபாய்க்கு விற்கும் நல்ல ஒரு ருசிமையான கைப்பக்கமான பொம்பல் சோறு என்ன பேசுற நல்லா தானே சரஸ்வதி உங்க அக்கான்ற ஆமா பானிபூரி கடை வச்சிருக்கின்ற அதே முறையை கொண்டாடி மடக்கமா பேசுறீங்க மடப்பணம் நான் சொல்றது யாரு தெரியுமா கலைவாணி சரஸ்வதி என்ன சரஸ்வதி அடே கல்வியை கொடுத்துருக்காங்க கலை மடந்தை கல்வியா கல்வியை தர சொல்லுங்க சொந்தக்காரி அப்படி வருது சொல்றது கலையரிசி தெரியுமா தெரியல கலையரிசி நல்லா தெரியும் என்ன கலையரிசி மதுரையில் அவர் திரிவாடு போட்டு ஆடுறதானே அதற்குள்ளயா கலைமகள் தெரியாதா கலைமகளும் தெரியல இன்னைக்கு கலைமகள் புதுக்கோட்டை பக்கம் போயிருக்கு தட்டுவாணி வேணா கடைசி தட்டுவாணி வேணா ஊம் நாயன் பொண்ணு அமல் கண்ட பொண்ணு கிடையாது சொன்னாங்க அது வேற தட்டுவாணி நீங்க உங்க அம்மா என்ன கல்வியை கொடுத்துருக்கிறா அதுதான் பள்ளிக்கூடத்துல பிரைவேட் பள்ளிக்கூடம் உலகம் எல்லாம் இருக்கக்கூடிய சத்தியரோகத்திலே இருக்கக்கூடியவன் அவன் இங்க கிடையாது பள்ளிக்கூடம் சின்ன பள்ளிக்கூடம் கிடையாது அவன் உலகத்திலும் இந்த பள்ளிக்கூடத்துல எல்லாத்துக்கும் தமிழை உதவி கொண்டிருக்கவன் அவன் தான் என்ன கல்வியை கொடுத்து கொண்டு போதனை பண்ணிக்கிருக்கான் அப்ப எல்லாரும் பேசுறதுக்கு காரணம் உண்மைதானே உண்மைதான் மாற்றம் இல்லை சவால சாவாயான இருக்கு அது ஒன்றுல இருக்குது எல்லாரும் மாற்றம் கிடையாது ஒரு சில ஊர்கள்ல ஒரு சில வீட்டுல ஒரு சில நபர்கள் வாய் பேச முடியாத ஊமையை பண்றாங்க அப்படின்னு உங்க அம்மா லீவ்ல இருக்காங்க விஷயம் ஆனா ஒரு சிலர் ஊமையா இருக்காங்களே இதுக்கு என்ன காரணம் நியாயம் சின்ன பிள்ளை இருந்தாலும் நீங்க கேட்கிற கேள்வியில ஒரு நியாயம் இருக்காரு எல்லாத்தையும் பேச வைக்கிறான் அப்பேற்பட்ட ஏன் ஓட வந்தாங்க ஒரு சிலர் பேச முடியாம ஊமையா பண்ணிடுறாங்க இல்ல அதாவது மனுஷன் ஆண் பெண் 2 இடம் இந்த ஆணும் பெண்ணும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் திருமணம் முடிக்கிறாங்க திருமணம் முடித்து சிற்றத்துல ஈடுபடுறாங்க அப்படி ஈடுபடுற பொழுது அந்த சித்திரம் சுவானிடம் 2 சக்தி தன்னுடைய கருவறையில கரு உற்பத்தி ஆகுது அப்படி உற்பத்தி ஆகி குழந்தை வெளிவத்துல குழந்தை வெளியே வந்தா நல்லா பேசணும் சிரிக்கணும்
பிள்ளை